நான் விவசாயி. விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறேன். என்னோட ஆட்சியில தான் விவசாயிகள் செழிப்பாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க என்று பச்சைப்பொய் பழனிசாமி அவர்களே திராவிட மாடல் அரசாங்கத்துல நெல்லும் கோதுமையும் உற்பத்தி அதிகமாகி கிடங்குல வைக்க முடியாத அளவுக்கு உற்பத்தி இருக்கு என்று சொல்லி நான் சொல்லல, உங்களுடைய ஓனர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல திராவிட மாடல் அரசுல விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு நிர்மலா மாமிக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிப்போம். அதோட சேர்ந்து ஒரு கண்டனத்தையும் சொல்லுவோம். அதாவது அது சொன்னதோட நிறுத்தாம இதனால நெல் விவசாயிகளும் கோதுமை விவசாயிகளும் சுற்றுச்சூழலுக்கு அது நீர்நிலைகள் பாதிக்கப்படுது இவங்க அதிகம் உற்பத்தி பண்றதுனால. அதனால நீங்க இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட திமுக அரசாங்கம் அதிகமாக ஊக்கத்தொகை கொடுக்கறத நிறுத்துங்க என்று சொல்லி கடிதமே எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை நிர்மலா மாமியே வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி மாசம் அந்த கடிதம் வந்திருக்கு. இந்த கடிதம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது டெலிவரி ஆயிருக்கு. யாருக்குன்னு பார்த்தாக்க முருகானந்தம் IAS தலைமை செயலாளருக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லி, நீங்க நெல்லுக்கும் கோதுமைக்கும் கொடுக்கிற ஊக்கத்தொகையை நிறுத்துங்க என்று சொல்லியிருக்காங்க. போய் இது குறித்து நம்ம முதல்வர் அதெல்லாம் முடியாது, எங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நெல்லுக்கும் கோதுமைக்கும் உபரி அடைஞ்சிருக்கிறாங்க, இன்னும் கூடுதல் நிதி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசுறாரு. ரெண்டாவது இந்த நிர்மலா மாமிக்கு கண்டனம் தெரிவிச்சு நேரடியா நீங்க எப்படி எங்க விவசாயிகளை அப்படி சொல்லலாம், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா இருக்குது, கேடு விளைவிக்கிறாங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம், அதெல்லாம் முடியாது, நாங்க கொடுக்கற நிதியை கொடுப்போம், இன்னொரு சேர்த்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த பச்சைப்பொய் பழனிசாமி, நான் விவசாயி, நானும் ஒரு விவசாயின்னு சொல்றேங்க. தெம்பு இருந்தா திராணி இருந்தா இந்த நிர்மலா மாமி பேசினத நானும் விவசாயி தான் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்களே, உங்களால கண்டனம் தெரிவிக்க முடியுமா? உங்க ஓனர்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு கை கட்டி ஆமாஞ்சாமி போடுற இந்த பச்சைப்பொய் பழனிசாமி வேணுமா? அல்லது இவங்க எதை மக்கள் விரோத சட்டம் கொண்டு வந்தாலும் துணிச்சலாக தைரியமாக எதிர்த்து நின்று தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேண்டுமா?